ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான வெஜ் சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஸோ இந்த வெஜ் சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ வாங்க ஒரு சூப்பரான வெஜ் சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 3 சப்பாத்தி எடுத்திருக்கேங்க. இந்த சப்பாத்தியை வந்து சின்ன சின்னதாக ரோல் மாதிரி மடிச்சுட்டு நம்ம கட்டர் வச்சு இல்லைன்னா கத்திரிக்கோல் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா சப்பாத்தியுமே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்னதாக நறுக்குன்னு பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு எண்ணெயிலே வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குதுங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடயே காரத்துக்கு பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வீட்டில் இருக்கிற முட்டைக்கோசு, கேரட்டு, தக்காளி இது எல்லாத்தையுமே ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இந்த சாஸ் எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சப்பாத்தி நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லா சைடுமே மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இது கூடவே வந்து காரத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி அருமையான குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான வெஜ்ஜு சப்பாத்தி நூடுல்ஸு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி சூப்பரான லஞ்சோட கிட்ஸ் பாக்ஸுக்கு சப்பாத்தி நூடுல்ஸு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. எப்போதும் சப்பாத்தி குருமா அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தி நூடுல்ஸு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.